நிச்சயமாக ரிதி, 14 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வர இந்தியாவுக்கு என்ற வகையிலே கோட் சுற்றுப்பயண தொடரை அறிவித்திருக்கிறார் லியோனல் மெஸ்ஸி. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று அழைக்கப்படுகின்ற கோட் சுற்றுப்பயண கால்பந்து தொடர் உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. அதன் ஒரு கட்டமாக இந்தியாவில் நடைபெறுகின்ற 4 இடங்களில் போட்டி மட்டுமல்ல பல விழாக்களும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன. கொல்கத்தாவில் 13ஆம் தேதி வருகின்ற லியோனல் மெஸ்ஸி 14ஆம் தேதி மும்பை அகமதாபாத் செல்கிறார். 15ஆம் தேதி டெல்லியில் சென்று டெல்லியில் இருந்து தாயகம் திரும்புகிறார். அர்ஜென்டினாவின் கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸி நான் வர இந்தியாவுக்கு என்ற வகையிலே அவர் போட்டிருந்த ட்வீட் தற்போது பெரிதாக பேசப்படுகிறது. அதிலே இந்தியாவுக்கு வருவதிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்தியாவின் கால்பந்து ரசிகர்கள் என்பவர்கள் உண்மையிலேயே உலகளவு பாராட்டப்பட வேண்டிய ஒரு ரசிகர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய ரசிகர்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்தியாவுக்கு வருவதில் என்று கூறியிருக்கிறார். மெஸ்ஸி வருகின்ற கோட் என்று அழைக்கப்பட்ட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வீரர்களில் ஒருவர் மெஸ்ஸி. அத்தகைய வீரர் இந்தியா வருவது என்பது மிகவும் பெருமை மிகுந்த ஒரு தருணமாக கால்பந்து விளையாட்டு மட்டுமல்ல ஒட்டுமொத்த விளையாட்டு உலகிலும் பார்க்கப்படுகின்றதான் கூற வேண்டும். ஏனால் லியோனல் மெஸ்ஸி சாதாரண வீரர் அல்ல. ஆண்டுக்கு 1120 கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர். அதாவது ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர். ஒரு நாளைக்கு லியோனல் மெஸ்ஸியின் ஊதியம் என்று பார்த்தால் 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அத்தகைய பெருமை மிகு விளையாட்டு வீரரான லியோனல் மெஸ்ஸி ஃபோர்ப்ஸ் உலக பட்டியலின்படி 5வது மிகப்பெரிய தாக்கம் மிகுந்த ஒரு வீரர், பணக்கார வீரராக அறியப்பட்டவர் லியோனல் மெஸ்ஸி. அத்தகைய மெஸ்ஸி ஃபுட்பால் உலகின் கடவுளாக காட் ஆஃப் ஃபுட்பால் ஃபீல்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மிக சிறந்த அடைமொழியை கொண்ட மிக சிறந்த விளையாட்டு வீரர். சிறு வயதிலேயே களமிறங்கி தற்போது வரை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு 2வது முறையாக வருகிறார். இந்த முறை சால்ட் லேக் லேகத்தில், அதாவது கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்திலே போட்டியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் அங்கு அவருக்காக அமைக்கப்பட்ட 70 அடி சிலை ஒன்றையும் திறந்து வைக்கிறார். தன்னுடைய சிலையை 70 அடி சிலைக்கு வைத்திருக்கிறார்கள். அத்தகைய சிலையை திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் 25 அடி உயர மெழுகு உருவப்படம் ஒன்றையும் அவர் திறந்து வைக்க இருக்கிறார், அவருடைய படத்தையே. அது மட்டுமல்லாமல் சௌரவ் கங்குலி, பைச்சந்த் பூட்டியா, இந்தியாவின் கால்பந்து நட்சத்திரமான பைச்சந்த் பூட்டியா, இந்தியாவின் டென்னிஸ் நட்சத்திரமான லியாண்டர் பேஸ் ஆகியோருடன் சேர்ந்து ஒரு விழாவிலும் கலந்து கொள்கிறார். அவருக்கு மிகவும் பிடித்த பானமாக அவரே தெரிவித்தது இந்திய தேநீர் என்று அழைக்கப்படுகின்ற அஸ்ஸாம் தேநீரை மிகவும் விரும்பி குடிப்பாராம் அவர். எனவே அதற்காக ஒரு அஸ்ஸாம் தேநீர் திருவிழாவை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மும்பைக்கு வரும்பொழுது மும்பையிலே சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, ஷாருக் கான் மற்றும் பிரபல கோலிவுட் மற்றும் அதே போல டோலிவுட் என்ற பாலிவுட் நட்சத்திரங்கள், சினிமா திரை நட்சத்திரங்கள் அனைவரும் பங்கேற்கும் விழா ஒன்றிலும் பங்கேற்க இருக்கிறார். அந்த போட்டியில் நடைபெற்ற பிறகு அகமதாபாத் செல்கிறார். அகமதாபாத்திலும் பல விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 15ஆம் தேதி புதுடெல்லி வரும் அவர் பிரதமரையும் சந்திக்கிறார், பிரதமர் மோடியும் சந்திக்கிறார். அதன் பின் அங்கு நடைபெறும் போட்டி ஒன்றிலும் பங்கேற்று தாயகம் அர்ஜென்டினா திரும்புகிறார் லியோனல் மெஸ்ஸி. இது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் அர்ஜென்டினா அணியானது ஒரு உலக பிஃபா கோப்பை நட்பு ஆட்டத்தை விளையாடுவதற்காக கேரளாவுக்கு வருகிறது. ஆனால் அந்த அணியிலே லியோனல் மெஸ்ஸி இருப்பாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. ஆனால் டிசம்பர் மாதம் நான் வர இந்தியாவுக்கு என தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் லியோனல் மெஸ்ஸி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு 3 கோடி ஊதியம் சம்பாதிக்கின்ற அளவுக்கு ஆண்டு வருமானத்தை பெற்றுள்ள லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வருவது மட்டுமல்லாமல் மிக சிறந்த கால்பந்து ஜாம்பவானாக கருதப்படுகின்ற லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வருவதால் அவர் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட் விற்பனை தற்போது தொடங்கி இருக்கிறது. குறைந்தபட்சம் 3500 ரூபாய் ஒரு டிக்கெட்டின் விலை, குறைந்தபட்சம் 3500 ரூபாய், அதிகபட்சம் பல லட்சங்கள் வரை செல்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சுற்றுப்பயணத்திலே கோட் சுற்றுப்பயணத்திலே பங்கேற்கும் லியோனல் மெஸ்ஸியின் இந்திய வருகை கால்பந்து ரசிகர்கள் மட்டுமல்ல இந்திய விளையாட்டு ரசிகர்களால் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விழாவாக தற்போது மாறி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ரித்தி.